உங்கள் அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் தரப்பே அனைதினமும் ஜாதகங்களை நாங்கள் மங்கள இசையோடு அனுப்புகிறோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரட்டாரிடம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு உங்களுக்கு ஜாதகங்களை பேசி திருமணம் செய்ய எங்க எஸ்ஆர்டி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா அவங்க வந்திருக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு ஆனந்த் என்கின்ற கிருஷ்ணகுமார், தொழுவநாயக்கர், ராகுக்கு எது செவ்வாய் ஜாதகம், கிருத்திக நட்சத்திரம், ரிஷபராசி, கும்பலக்கணம், பிஇ சிவில் படிச்சிருக்காரு, உயரம் 5.9, 2/1/1996 போட்டிருக்காரு, வருவாய் துறையில வேலை செய்யறாரு, கவர்மெண்ட்ல, மாசம் 60,000 சம்பளம், அரசு வேலை, சொந்த ஊர் கும்பகோணம், அப்பா பேர் கோபால் லேட்டு, டிஎன்டிஎஸ்டி ரிட்டையர்டாரு, திருமதி கிரிஜா ஓன் பிசினஸ் பண்றாங்க, படித்து நல்ல குடும்பங்களோட எதிர்பார்க்கிறாங்க, பிறப்பு வரிசை 1, ஒரே கூட பிறந்த தம்பி ஒருத்தர், சொந்த மாடி வீடு மற்றும் 2 2+ வீடு இருக்கு, வில்ல வீடு இருக்கு, நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 1 வருஷம் 1 மாசம் 6 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 12 வருஷம். இந்த அழகான மனமனு கேட்ட மனமல் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து போயிருங்கள். ஜாதகர் பெயர் பி தினேஷ் பாபு. இவங்க அகமுடியார் முதலியாரை வகுப்பை சேர்ந்தவர். இவருக்கு 7 செவ்வாய் உள்ளது. இவருடைய ராசி துலாம் ராசி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, கன்னி லக்கணம். இவருடைய படிப்பு பாத்தீங்கன்னா பிபிடி பிசியோதெரபி படிச்சிருக்காங்க. இவருடைய உயரம் 175, நிறம் சிவப்பு, பாலினம் ஆண், பிறந்த தேதி 16/9/1988 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் பாத்தீங்கன்னா 6:25 AM பிறந்திருக்காங்க. பிறந்த தேதி கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. இவர் அரசு மருத்துவரா இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்க. இவருடைய சம்பளம் பாத்தீங்கன்னா மாதம் 70,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஜாதகர் இருப்பிடம் பாத்தீங்கன்னா சென்னை, இவங்க சொந்த ஊரும் அதேதான், சென்னையில ஆவடியில இருக்காங்க. அப்பா பேர் பாத்தீங்கன்னா வீரமணி, அம்மா லட்சுமி. அப்பா பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க, அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா டாக்டர் அல்லது டிகிரி படித்த பெண் வேணும் என்று சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை பாத்தீங்கன்னா 1, உடன் பிறந்தவர் 1, இல்ல அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, மொத்தம் 2 பேர். சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 3 சொந்த வீடு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் தினேஷ் பாபு. இவர் பிறக்கும் போதே குருமகா திசை 12 வருஷம் 4 மாசம் 25 நாள் இருக்கு, சனி மகா திசை 17 வருஷம், புதன் திசை சனி மகா திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அழகான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அன்னைக்கு நாள் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து பகிருங்கள். உங்களுக்கான அந்த ஜாதகம் பேரு சி பாபா, துருவ வேளாளர், அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, ரிஷப லக்னம், பிடெக் படிச்சிருக்காரு, உயரம் 6.2, 9/12/1989 போட்டிருக்காரு. ஏஎஸ் ஓபா வேலை செய்யற, தலைமைச் செயலகத்துல தமிழ்நாடு தலைமை அலுவலகத்துல வேலை செய்யறாரு. ஏஎஸ் ஓபா தாளர் சென்னை தான். அப்பா பேரு சந்திரசேகரன் லேட்டு, அம்மா பேரு அருள்மொழி. படித்த நல்ல குடும்பம் கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கை 1, கல்யாணம் ஆச்சு, நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே
கேது மகா திசை 2 வருஷம் 1 மாசம் 25 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு என்ற மணப்போல் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணிக்கு நான் உடன் பேசி முடிக்கிறோம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் வந்து சுரேஷ், சூரிய வேளாளர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, மிதுன லக்னம், பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு, உயரம் 177 சென்டிமீட்டர், பிஎஸ்சி, மாசம் 70,000 சம்பளம், ஜாதகம் இருக்கிற ராசிபுரம், சொந்த ஊர் மேட்டூரணை, அப்பா பேர் சுந்தரராஜன் லேட்டு, அம்மா பேர் சாந்தி ஈகோ கேடு, எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்ப பாங்கலவரம், பிறப்போர் சிரண்டு, கூட பிறந்த அண்ணன் வந்து கலைஞர் ஆட்சி, சொந்த மெத்த வீடு மற்றும் விவசாயம் இருக்கிறது. இந்த ஜாதகர் பிறக்கும் போதே ராகுபாதத்தில் வந்திருக்காரு. தாயின் வயிற்றில் நின்றது போல சென்றது போல நின்றது. 7 வருஷம் 2 மாசம் 21 நாள். குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான மகனமானுக்கு என்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணிக்கு நாம் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து பாருங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் ஊற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுடைய அலுவலகம் சென்னையிலே எக்கூரில் இருக்கிறது. தலைமை அலுவலகம் மாப்பூர். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அனுப்பும் ஜாதகங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.